ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க. பேசும் கிரகங்களிலிருந்து உங்கள் நித்யா ராஜேந்திரன். இன்னும் அவர்கிட்ட கேட்க என்ன இருக்குது? ஓகே, ஏதோ சில விஷயங்கள் தள்ளி போகும், நம்ம முயற்சிகள் தோல்வி அடையும், அப்போ நம்ம அவர்கிட்ட தான் போய் நின்னாகணும். ஓகே, அதையும் எங்கெங்கேயோ போயெல்லாம் நிற்கணும்னு அவசியமே இல்லை. உங்கள் வீட்டில் இருக்கிற நீங்கள் முருகர் நம்புறீங்கன்னா இங்கே இருக்கிற முருகரை கும்பிடுங்க. உங்கள் ஊரில் உங்கள் நகரில் இருக்கிற முருகரை கும்பிடுங்க. உங்கள் நகரில் இருக்க விநாயகர் கும்பிடுங்க. உங்கள் பக்கத்தில் இருக்கிற சிவன் கோயிலுக்கும் பெருமாள் கோயிலுக்கும் போங்க, அம்மன் கோயிலுக்கு போங்க. நீங்கள் எங்கே வேணாலும் போகலாம். அந்த கடவுளை நம்மளோட சொந்தமாக நினச்சி கும்பிடலாம். நான் சிவனை அப்பான்னு நினச்சிப்பேன். எனக்கு எல்லா அம்மன்களும் எனக்கு ஒரே அம்மா தான். அங்கே அந்த அம்மா சக்தியாக இருந்தாலும் சரி, இல்லை மகாலட்சுமி கோயிலாக இருந்தாலும் சரி, நான் எங்கே போனாலும் எல்லாரும் எனக்கு அம்மா அப்படின்னு தான் நான் மனசில் நினச்சிப்பேன். அதே போல் சிவன் அப்படின்னா நான் அப்பான்னு நினச்சிப்பேன். பெருமாள் எனக்கு மாமான்னு நினச்சிப்பேன். எனக்கு அது அப்படி தான் தோணும். ஓகேங்களா? அதுக்கு அப்புறம் விநாயகர் என்னோட அண்ணான்னு நான் முதல்ல நினச்சிட்டு இருந்தேன் கொஞ்ச நாள் முன்னாடியெல்லாம். ஆனால் இப்போ அவரோடு பேசி பேசி என் மனசில் இருக்கிறதையெல்லாம் சொல்லி சொல்லி எனக்கு அவர் ஒரு ஃப்ரெண்டு மாதிரி ஆகிட்டார். ஊன்னு கேட்பார். நம்ம என்ன சொன்னான்னா போய் இப்படியே உட்காந்து அவரை நான் கண்ணை மூடிப்பேன். ஆனால் என் கண்ணுக்குள்ளே அவர் தெரியவார். அவரை நினச்சி நான் அப்படியே சொல்ல ஆரம்பிச்சிருவேன். நான் என்ன வேணாலும் சொல்லலாம். நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். அவர் ஊன்னு கேட்பார். நான் சொல்கிறதெல்லாம் கேட்பார். ஓகேங்களா? இப்போ எனக்கு அவர் ஒரு ஃப்ரெண்டு மாதிரி ஆகிட்டார். நான் என்ன வேணால் சொல்லலாம். என் கோபத்தை, என் சந்தோஷத்தை, நான் எனக்கு என்னெல்லாம் நடந்துச்சோ நான் என்ன சொன்னாலும் அவர் உட்காந்து கேட்டுட்ருப்பார். ஓகேங்களா? எனக்கு யாரும் கிடையாது அப்படி சொல்ல, அந்த அளவுக்கு எனக்கு அவர் ஃப்ரெண்டு. அதே போல் முருகரை நான் ஒரு காலத்தில் தம்பி அப்படின்னு நினச்சிப்பேன். இப்போ எனக்கு முருகர் என் குழந்த மாதிரி தெரிகிறார். நான் கருத்துமேட்டுக்கு தான் அடிக்கடி போவேன் ஃப்ரெண்ட்ஸ். அங்கே போகிறப்போ அப்படியே அந்த படி ஏறி போய் அவ்வளோ அழகாக இருப்பார். அவர் என் குழந்த மாதிரியே இருக்கும். அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் அவரை பார்க்குறப்போ, அவரை கும்பிட்றப்போ. எந்த முருகர் கோயிலுக்கு அங்கெல்லாம் போயிட்டு நம்ம வேடிக்கை பார்க்குற மாதிரி இருக்கும். வேறு தூரமாக இருக்கிற முருகர் கோயிலுக்கெல்லாம் போகிறப்போ நம்ம ஏதோ அந்த எல்லாம் புதுசாக பார்க்குறோம் இல்லையா, அதனால வேடிக்கை பார்க்குற மாதிரி இருக்கும். ஆனால் இங்கே போகிறப்போ ஏதோ நம்ம குழந்தைங்க ஹாஸ்டலில் இருக்க மாதிரியும் அதை போய் நம்ம பார்க்குற மாதிரியும் இருக்கும். அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும், அவ்வளோ திருப்தியாக இருக்கும் போயிட்டு வந்தோன்னா. அந்த மாதிரி நமக்கு எங்கே திருப்தி கொடுக்குதோ அந்த கடவுள் அப்படியே நம்மளை எடுத்துக்குவார். அப்படி நீங்கள் அவரை நம்பிக்கோங்க. நம்ப ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னாலே அந்த கடவுள் போதும். எங்கேயும் அவரை தேடிட்டெல்லாம் நம்ம போகணும்னு அவசியம் இல்லை. டைம் இருந்தால் போங்க. உங்களை கூட்டிகிட்டு போக ஆள் இருந்தால், உங்களுக்கு போயிட்டு வரக்கு நேரம் இருந்தால், உங்களுக்கு போயிட்டு வர அளவுக்கு பண வசதி இருந்தது அப்படின்னா பாஸ்போர்ட் எடுத்துகிட்டு சிங்கப்பூர் போய் மலேசியா போய் அவரை பார்த்துட்டு வாங்க. அது வேறு விஷயம். ஓகேங்களா? அந்த போயிட்டு வர்றதை பற்றி நான் ஒன்றுமே சொல்ல. எல்லா கடவுள்களுக்கும் சக்தி இருக்குது. எல்லாரும் உங்களை எல்லாம் பார்த்துப்பாங்க. அது வேறு. ஆனால் நம்மளை சுற்றி இருக்கிற கடவுள்களுக்கே எல்லா வித சக்தியும் இருக்குது. நம்ம ஒரு அம்மா ஒரு 50-60 வயசு ஆயிடுது அப்படின்னு வச்சுக்கோங்க. அவங்க பையன்தான் அவங்கள கூப்பிட்டுட்டு போகணும், இல்லை பொண்ணு தான் கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னா அவங்களுக்கு டைம் இருக்கணும். ஓகேங்களா? இவங்களையும் கூட்டிகிட்டு போகிற அளவுக்கு, இவங்களை பத்திரமா கொண்டு போய் சேர்த்திட்டு வர அளவுக்கு சொந்தமாக வண்டி வாகனங்கள் இருக்கணும். அப்படி எல்லாம் இருந்தால் தான் அவங்க ஒரு இடத்துக்கு உங்களை கூட்டிகிட்டு போக முடியும். என்னால் போக முடியலம்மா, என் பையனுக்கு நேரமே இல்லைம்மா, அவங்களாம் அங்கே எங்கேயோ எங்கெங்கேயோ போகிறாங்க, ஆனால் நம்மளை எங்கேயும் கூப்பிட்டு போக மாட்டாங்கன்னு சொல்லி அங்கலாப்பட வேண்டிய அவசியமே கிடையாதுங்க. உங்களுக்கு நடந்து போகிற இடத்துல விநாயகர் இருக்காருல்ல, நீங்களே நடந்து போய், நீங்களே பூ வாங்கிட்டு போய், நீங்களே விளக்கு போட்டு கும்பிட்டு வர முடியும்ல. அவரை கும்பிடுங்க, எல்லாமே செய்வார் அவர் உங்களுக்காக. எங்கேயோ இருக்கிற பிள்ளையார்பட்டி போனால் தான் அது நடக்கும் அப்படின்னு நினைக்காதீங்க. நடக்கவே நடக்காது. இங்கே இருக்கிறவரே உங்களுக்கு எல்லாமே செய்வார். எதுக்காக அங்கே போய் பார்க்கணும்? அவரை முடிஞ்சால் போய் தாராளமாக பார்த்துட்டு வாங்க. போகக்கூடாதுன்னு நான் சொல்லலை. என்ன வேணாலும் நீங்கள் பண்ணலாம், எங்கே வேணாலும் போகலாம். ஆனால் இங்கே இருக்கிறவரே உங்களுக்கு எல்லாமே செய்ய காத்துட்ருக்காருங்கிறப்போ எதுக்காக அங்கேயும் இங்கேயும் போகணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஓகேங்களா? அதே போல் ஃப்ரெண்ட்ஸ், பரிகாரம் அப்படின்னு சொல்லி கடவுளுக்கு நீங்கள் இதை செய்யுங்க, அதை படைங்க, அவருக்கு ஒரு வஸ்திரம் வாங்கி கொடுங்க எல்லாம் சொல்கிறாங்க இல்லையா, அடுத்தவங்க சொல்லி செய்யாதீங்க. எந்த ஜோதிடர் வேணாலும் என்ன வேணாலும் சொல்லட்டும், உங்களுக்கு வேணுமா, நீங்கள் கடவுளுக்கு செய்யணும்னு நினச்சிங்களா, தாராளமாக செய்யுங்க. அது பிரச்சனையே இல்லை. ஆனால் நான் இதை உனக்கு செய்கிறேன், நீ எனக்கு அது செய்யன்னு வியாபாரம் பேசாதீங்க அவர்கிட்ட. ஓகேங்களா? செய்யணுமா, நீங்கள் உங்கள் குழந்தைக்கு ஒரு துணி எடுத்து தருவீங்க இல்லையா, அந்த மாதிரி அதை அவருக்கு எடுத்து கொடுத்துடணும். அவ்வளோதான்.
நான் ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் பாரு, உனக்கு பிடிச்சிருக்கா, கட்டிக்கோ அப்படின்னு சொல்லுங்கள். உங்கள் குழந்தைக்கு நீங்கள் ஒரு துணி எடுத்து கொடுத்தது, அதான் வஸ்திரம் வாங்கி கடவுளுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா, அம்மனுக்கு சீலை வாங்கி கொடுக்குறீங்க அப்படின்னா, நான் உனக்கு சீலை வாங்கி கொடுத்தேன்லம்மா, நீ என் பொண்ணுக்கு சீக்கிரம் வரன்னு பார்த்து கொடு, எனக்கு சீக்கிரமாக வீடு கட்ட ஏற்பாடு பண்ணி கொடு, சீக்கிரமாக என் பையனுக்கு வேலை வாங்கி கொடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மாவுக்கு சீலை எடுத்து கொடுத்தீங்க அப்படின்னா அங்கே ஒன்றும் நடக்காது ஃப்ரெண்ட்ஸ். நீ மனசார சந்தோஷம், உனக்கு பிடிச்சிருக்கா, எல்லாரும் ஒரு கலர் எடுத்துடுறாங்கல்ல, எப்போவுமே உனக்கு சிகப்பு கலரே தானே எடுத்துகிட்டு வராங்க, நான் பார்த்தியா வயலட் கலர் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி கடவுளோட பேசுங்க. உங்களுக்கு செய்யும், அந்த அம்மா செய்யும், சந்தோஷம் ஆகிடும். ஆமாம்ல, எப்போ பார்த்தாலும் ரெட்டே நான் கட்டிக்கிட்டு இருக்கேன், என் வயலட் சூப்பராக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி உங்கள் கூட அவங்க பேசுவாங்க. அதை நீங்கள் உணரணும் ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் கடவுளுக்கும் உங்களுக்கும் இருக்குமோ தவிர, அங்கே போய் நான் உனக்கு இதை செய்கிறேன், நீ எனக்கு இது செய்யணும் வியாபாரம் பேசுனீங்கன்னா எதுவுமே நடக்காது. செய்ய மாட்டாங்க, செய்ய வேண்டிய அவசியம் அவங்களுக்கு கிடையாது. அவங்க உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்குறது அன்பு மட்டும்தான், உங்களோட பொருளெல்லாம் இல்லை. அவங்களுக்கு நீங்கள் எந்த பொருளும் எடுத்துகிட்டு போக வேண்டாம், பூ கொண்டு போய் போட வேண்டாம், எலுமிச்சம்பழம் விளக்கு வைக்க வேண்டாம், நீங்கள் எதுவுமே வைக்க வேண்டாம். ஹாய்மா அப்படின்னு சொன்னீங்களாலே போதும். நீ நீ இது வரைக்கும் எனக்கு செஞ்சதுக்கெல்லாம் நன்றி. எல்லா கடவுளுக்கும் தான், சிவனானாலும் பெருமாளானாலும் விநாயகரானாலும் முருகரானாலும் வாராகி அம்மனாக இருந்தாலும் சரி, வெறும் மாரியம்மனாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு நம்ம அது கடவுளையும் நம்மளோட ஒரு சொந்தமாக நினச்சி நம்ம அவங்களோட பேசி டெய்லி லைஃப்பில் நமக்கு நடக்கிற எல்லா விஷயங்களோடையும் அவங்களோட பகிர்ந்து அவங்களோடைய வாழ ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அவங்க என்ன நமக்கு செய்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். புரிஞ்சுதா ஃப்ரெண்ட்ஸ்? ஆனால் கொஞ்ச நாள் ஆகும். நம்ம ஒரு கோயிலுக்கு போகிறோம், ஒரு மாற்றம் வரும், நம்மளுக்குள்ள ஒரு மாற்றம் வரும், நம்ம வாழ்க்கையும் மாற ஆரம்பிச்சிருக்கோம். அதெல்லாம் நம்ம அவங்களோடையே இருந்தோம் அப்படின்னா தான் நம்ம உணர முடியும். ஓகேங்களா? நம்ம உணரணும். அப்போ நம்ம கொஞ்ச நாள் கழித்து நமக்கு புரிய ஆரம்பிச்சிடும், அப்போலேருந்தே நமக்கு எல்லாமே சரியாக தானே நடக்குது அப்படின்னு சொல்லி நம்ம உணர்றதுக்கு கொஞ்ச நாள் ஆகும். டக்குன்னு இன்றைக்கி நீங்கள் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டீங்க, இன்றைக்கி சாமியோட நம்ம நல்லா ஒரு பேசுகிறோம், சாமிக்கிட்ட நம்ம பிரச்சனைகளையெல்லாம் சொல்கிறோம். நீ எனக்கு எதாவது செய்யின்னு கூட கேட்க வேண்டாம், எனக்கு இப்படி இருக்குது, எனக்கு கஷ்டமாக இருக்குது, எனக்கு உடம்புக்கு முடியல, ஒரு பையனால் எனக்கு கஷ்டமாக இருக்குது, பொண்ணு பார்க்க மாட்டேங்குது, ஹஸ்பண்டோட எனக்கு சரியாக ஒத்து போக மாட்டேங்குது, ஏதோ ஒரு விஷயத்த நீங்கள் பேசி சொல்ல ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த விஷயங்கள் எல்லாம் ஒரு மாற்றம் வர்றதை நம்ம உணர்றதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும். உடனே இன்றைக்கி சொன்னால் நாளைக்கே எல்லாம் எதுவும் நடக்காது. அந்த டைமும் வரும். ரெண்டாவது நம்ம ஜாதகத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சமாக நேரங்கள்லாம் நமக்கு ஒத்து வர்ற மாதிரி மாற ஆரம்பிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி எல்லாம் ஆகிறது அப்படிங்கன்னா கடவுள் நமக்கு செய்கிறாரோ இல்லையோ ஜாதக ரீதியாகவே நமக்கு நடக்கும். ஆனால் நம்ம கடவுளோட ஒரு இதில் இருக்கப்போ கொஞ்சம் பிரச்சனைகளை சமாளிக்க முடிஞ்ச மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இதனால் நம்ம கடவுளை கும்பிட்டுக்கிட்டே இருக்கணும். அதுவும் பக்கத்தில் இருக்கிற கடவுள் அப்படின்னா நம்ம எப்போ வேணாலும் போய் அவரை பார்க்க முடியும், எப்போ வேணாலும் நம்ம மனசில் இருக்கிறதெல்லாம் பேச முடியும், அவங்களோட ஒரு இதுலேயே இருக்க முடியும். கோயில்களுக்கெல்லாம் போகிறீங்க அப்படின்னா நீங்கள் இவர்கிட்ட சொல்லிட்டு போகலாம், நான் உன்னை அங்கே பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு, உன்னோட அந்த கோயில் எப்படி இருக்குதுன்னு சொல்லி நான் பார்க்க வர்றேன் அப்படின்னு தான் நீங்கள் சொல்லிட்டு போக முடியுமோ தவிர அங்கே இருக்கிறது யாரோ, அங்கே இருக்கிறது ஏதோ பெரிய லெஜண்ட்டு, இங்கே இருக்கிற ஒன்றும் இல்லாத சும்மா இருக்கிறவர் அப்படி இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இங்கே இருக்கிற கடவுள் தான் அங்கேயும் இருப்பார். அவரோட அந்த வீடு இன்னொரு வீடு, அது இங்கே ஒரு வீடு இருக்குது, அது சின்னதாக இருக்கும். அங்கே இருக்க வீடு ஒரு பெரிய ஏக்கரா கணக்கில் இருக்கும். அங்கே இருக்க ராஜா அப்படி கட்டி வச்சுருந்துருப்பார் அந்த காலத்தில். இங்கே நம்ம கட்டினது சின்ன சிமெண்டி ஒரு கோயிலாக தான் இருக்கும் இல்லைங்களா? அது இன்னும் கூட வெறும் மரத்துக்கடியில் இருக்கிற விநாயகருக்கு தான் சக்தி ஜாஸ்தி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இங்கே போங்க, அங்கே போங்க, அவங்களுக்கு அந்த வஸ்திரம் வாங்கி கொடுங்க, இல்லை என்னென்னமோ சொல்கிறாங்க, அதை செய்யுங்க இதை செய்யுங்க அப்படின்னு அடுத்தவங்க சொல்கிறத நீங்கள் செய்யாதீங்க. உங்கள் மனசுக்கு என்ன பிடிச்சிருக்கோ, கடவுளுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் செய்யுங்க. நீங்கள் என்ன செஞ்சாலும் அவர் ஏற்றுக்குவார்.
நீ எனக்கு இது வேண்டாம், எனக்கு அது வேணும் அப்படியெல்லாம் அவர் கேட்கவே மாட்டார். நீ என்ன செஞ்சாலும் அவர் சந்தோஷமாக ஏற்றுக்குவார். அதுவும் நீங்கள் செஞ்சு அடுத்தவங்க சொல்லி அவங்க இதை பண்ணுங்கன்னு சொல்லி துண்டு வாங்கி கொடுங்க, இதை பண்ணுங்க அப்படிங்கிறதெல்லாம் செய்ய வேண்டிய அவசியமே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். முதல்ல ஒரு பரிகாரத்துக்கு அதை நினச்சிக்கோங்க. கடவுளுக்கு நம்மளாக எதுவுமே செய்ய தேவையில்லை. அவரே உங்கள் மனசுக்குள்ளே வந்து அதை வாங்கி கொடுக்க வச்சிருவார். அவரால் முடியும், சரிங்களா? அதனால் அது அவரே வாங்கிக்குவார். அதனால் அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா பதிவுகளும் உங்களுக்கு கிடைக்கும். லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.